அன்புலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரோஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அதாவது இந்த அலைகள் ஓய்வதில்லை என்பது போல இந்த மத்திய கிழக்கு பிரச்சனை ஓய போவதில்லை. மீண்டும் இன்று அமெரிக்கா தொடர்ச்சியான மிகவும் ஒரு அதிகப்படியான தாக்குதலை ஈரான் மீது நடத்தி இருப்பதாக தகவல் வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதல், என்னென்ன தாக்குதல் நடந்தன, அதன் சேத விவரங்கள் என்ன என்ற விவரங்களை நேர்களுக்கு ஒரு கால் தெளிவாக கூறுங்கள். இன்று, அதாவது நேற்று இரவும் இன்று அதிகாலையும் அமெரிக்கா ஈரான் பகுதிகளை தாக்கி இருக்கின்றது. ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார், கடுமையாக தாக்க வேண்டும் என்று சொல்லி தகாத வார்த்தைகளையும் அவர் பாவித்திருந்தார். அதற்கு அமைவாக ஈரான் பந்தர் அப்பாஸ் பகுதி, கிஷ் பகுதி, மற்றது ஸ்ரிக் தீவுகள், ஹேஷம் தீவு போன்ற பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களாம் இருப்பதுடன் மேலும் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஈரான் கூறுகின்றது. அதே சமயம் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் சிலவற்றை குவைத்திலிருந்து ஏவி இருப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதனிடையே ஈரானும் அதற்கு பதிலடியாக திருப்பி தாக்கி இருக்கின்றது. குவைத் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் வான்படை தளத்தில் வெடிப்பதிர்வுகள் கேட்டது. அது மட்டுமல்லாது இந்த உலங்கு வானூர்தி மற்றும் விமானங்கள் நின்ற கொட்டகைகளும், அதாவது ஹெங்கர்களும் எண்ணெய் தாங்கி ஒன்றும் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. ஈராக்கின் ஏபில் பகுதி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க தூதரக உள்ள பகுதியிலிருந்து பேட்ரியாட் ஏவுகணைகள் ஏவப்பட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வான் தாக்குதல்களும் இடம்பெற்றிருந்தன. சில சமயங்களில் சவுதி அரேபியா அமெரிக்காவும் வான் தாக்குதலை நடத்தியது ஒன்று தெரியவில்லை. யாரும் இன்னும் உரிமை கோரவில்லை. அதே சமயம் ஜோர்டான் மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஜோர்டான் முபாரக் வான்படை தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முதலில் அந்த ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து விட்டதாக அவர்கள் கூறினாலும், இப்போது வந்த சேட்டலைட் புகைப்படங்களின் அடிப்படையில் அங்கு நின்ற F-16 ரக விமானம் ஒன்று சேதமடைந்திருப்பதை தெளிவான சேட்டலைட் படங்கள் உறுதிப்படுத்துவதாகவும், ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது 3 F-35 ரக விமானங்கள் சேதமடைந்ததாகவும், மேலும் பல 3 அழிக்கப்பட்டதாகவும் மேலும் பல சேதமடைந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எகிப்தில் நின்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. யார் தாக்கினது என்று தெரியாது. ஈரான் தாக்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் ஏமன் கூறியிருக்கின்றது தாங்கள் தாக்கியது என்று. ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார், இது தங்களை எகிப்துடன் மோத விடுவதற்கு வேறு ஆக்கள் உள்வீட்டு சதியாக இஸ்ரேல் தாக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் 2 கப்பல்கள், ஒன்று LNG கேஸ் டேங்கர் அது அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது. இப்ப இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறது. என்னென்று சொன்னால், அதாவது இந்த ஹூதி படை, இந்த அன்சரல்லா படையினரால் பப் அல் மண்டே பகுதி மூடப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியா சுயஸ் கால்வாய் வழியாக இந்த எரிசக்தி ஏற்றுமதியை, இந்த முற்றுகையை தவிர்க்க முயன்று வருகின்றது. சுயஸ் கால்வாயின் துறைமுகங்களில் உள்ள LNG டேங்கர்களை குறிவைப்பதன் மூலம் எந்த ஒரு மாற்று பாதையையும் இவர்கள் பயன்படுத்த முடியாதவாறு ஈரானோ அல்லது ஹூதிஸ் அமைப்பினரோ அதை வடிவமைத்திருப்பதாகவும், இது IRGCயின் நோக்கமாகவும் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பப் அல் மண்டேப் ஆகியவற்றை தவிர்த்து நீங்கள் உலகளாவிய ரீதியில் எரிசக்தியை எங்கு ஏற்றுமதி செய்தாலும் அனைத்தும் எங்கள் ஏவுகணை மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் எல்லைகளுக்குள் அல்லது வரம்புகளுக்குள் தான் உள்ளது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்.
இப்ப இந்த 2 டேங்கர்களும் தாக்கப்பட்டது. சுயஸ் கால்வாயினூடாக போக்குவரத்தை கடுமையாக பாதிக்கும். நாங்கள் முதல் கூறியது போல இது எகிப்தில் துறைமுகத்தில் வைத்து தாக்கியிருக்கிறார்கள். சுயஸ் கால்வாய்க்குள் வைத்து தாக்கியிருந்தால் நாங்கள் முன்னர் கூறியது போல அது பெர்மனண்டாக மூடப்படுற ஒரு நிலையாக இருக்கலாம். இதனிடையே அமெரிக்காவின் வாட்டர் சப்ளை இடங்கள் மீது சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாகவும் பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆம், நாங்கள் இதை பற்றி முன்னர் நிகழ்வுகளில் பேசியிருந்தோம். அதாவது இந்த செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு முதலிலே இந்த ஹவுதீஸ்கள், அதாவது ஏமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தடை விதிப்பதாக இருந்தால் சவுதியில் இருந்து தங்கள் பகுதியாக செல்லும் கப்பல்களுக்குத்தான் அவர்களால் தடை விதிக்க முடியும். ஆனால் ஈரானுடைய தாக்குதல் வீச்சுக்குள்ளே தான் சுயஸ் கால்வாய்க்குள்ளால செல்லும் கப்பல்கள் இருக்கின்றன. அதற்கும் தாக்குதல் நடந்தால் என்னவென்று நடக்கக்கூடுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுதான் இப்பொழுது நடைபெறுகிறது. ஆகவே இப்ப இந்த சுயஸ் கால்வாயும் மூடப்படுவது, மற்ற பக்கத்தாலே எண்ணெய் ஏற்றுமதி என்பதை செல்வதற்கு ஹவுதிகள் தடை விதிக்கிறார்கள். இப்போது ஹோர்முஸ் நீரிணையும் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட போது இறுதியாக எண்ணெய் ஏற்றுமதி நிறுத்தமும் பொருட்கள் பரிமாற்ற நிறுத்தமும் மக்களின் தலையில் தானே செலவுகளும் வரிகளும் அல்லது இந்த விலை சுமைகளும் விழப்போகின்றன. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் ஹார்முஸ் ஜலசந்தியின் நீரிணையின் முற்றுகையை தவிர்க்க எந்த ஒரு மாற்றுப்பாதை ஊடாக செல்வதையும் தடுப்பதன் மூலம் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் அதிகபட்ச அழுத்தத்தை தக்க வைப்பதே ஈரானின் நோக்கமாகும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த 3 வழியையும் மூடிவிட்டால் உலகத்தின் எரிசக்தி ஓட்டத்தில கிட்டத்தட்ட 35 தொடக்க 40% செயலிழந்து போகும். அதாவது ஹோர்முஸ் தனியா 20% இருந்தது. இந்த பப் அல் மண்டேப் கிட்டத்தட்ட 7% இருந்தது. இப்போது சுயஸ் கால்வாய் மூடப்பட்டால் 35 தொடக்க 40% என்றால் உலகத்தின் பொருளாதாரம் பரலைஸ் என்றுதான் கூறலாம். அப்படியே முடங்கி போகிற ஒரு நிலையாகத்தான், பரலைஸ் ஆக போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அதாவது அதிகபட்ச அழுத்தத்தை ஈரான் பிரயோகிக்கின்றது. இதைத்தான் இந்த என்று சொன்னால் டக்கர் கார்ல்சன் ஒன்றை கூறியிருந்தார். நீங்கள் ஈரானை இன்னொரு பலமிக்க வல்லரசாக உருவாக்கி போட்டீர்கள். இந்த 5 மாதத்துக்கு உருவாக்கி போட்டீர்கள். ஆனால் இனி நாங்கள் அப்படி ஒரு வல்லரசோடு தான் வாழ வேண்டும். இனி நீங்கள் ரிவர்ஸ் போக முடியாது என்று கூறிவிட்டார். அதாவது இந்த புதிய ஒழுங்குக்குள் நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்ற நிலையில் தான் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் கூறியிருக்கிறார். இப்ப நீங்கள் சொன்னது போலதான் இப்ப இனி இந்த 40% எண்ணெயின் கட்டுப்பாடு இது ஐரோப்பிய ஒன்றியத்தை கடுமையாக பாதிக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் ஏதோ ஒரு வழியில் இந்த நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எனவேதான் சவுதி அரேபியா ஒன்றை யோசிக்கின்றது. 43 நாடுகளை இணைத்து ஒரு கொலிஷன் போர்சஸாக கூட்டணி படையை கொண்டு இந்த செங்கடலை திறந்து வைத்திருப்பது. செங்கடலை அமெரிக்கா ட்ரை பண்ணி பார்த்தது. ஒரு விமானம் தாங்கி கப்பலை கொண்டு ஹூதிஸ் அமைப்பினர் மீது குண்டுகளை வீசினார்கள். ஆனால் அவர்களின் 3 F-18 ரக விமானங்கள் கடலில் வீழ்ந்ததும் தவிர அந்த சண்டையில் வெல்லவில்லை. அப்போதே அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஹூதிஸ் அமைப்பையே வெல்ல முடியாமல் இருக்கிறீர்கள், என்னென்று ஈரான் சண்டைக்கு போகிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். இப்ப சவுதி அரேபியா இதை கூறுகிறார். அந்த 43 நாடுகள் என்று தெரியாது. என்னென்று சொன்னால் நேற்று நாங்கள் இங்கு கதைக்கும் போது பேசியிருந்தோம். பிரான்சும் பிரித்தானியாவும் உடனடியாகவே கூறிவிட்டன, இந்த ஹோர்முஸ் நீரிணையின் கூட்டணி படைக்கு தாங்கள் வரப்போவதில்லை என்று சொல்லி. இப்போ செங்கடல் என்றாலும் அதுக்கு கூட்டணியாக போனாலும் ஈரானும் தாக்கும், ஏமனும் தாக்கும். அப்ப இதில் யார் போகிறார்கள் என்பதும் தெரியாத விடயம். இப்ப முற்று முழுதாக முடங்கிய எரிசக்தி துறை 2 வழிகளில் முடங்குகிறது. ஒன்று, அது இந்த விநியோக பாதை தடைப்பட்டிருக்கு. இரண்டாவது, எரிசக்தி சுத்திகரிப்பு நிலையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைந்து கொண்டு வருகின்றன.
இந்த மேற்கத்திய ஊடகங்களினுடைய செய்தியை பார்க்கிற பொழுது ஈரானை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஈரான் திரும்பி நிமிரவே முடியாத அளவுக்கு தாக்குகிறார்கள் என்பது போலத்தான் தகவல் உள்ளது. நாங்களும் இதே மாதிரி ஒரு யுத்த காலத்துல நான் படங்கள இளமை காலத்துல வாழ்ந்த நாங்கள் இதே மாதிரித்தான் லங்கா புவத் போன்ற செய்திகள் முன்பு வரும். இன்றைய விமான தாக்குதலில் பல இடங்கள் அளிக்கப்பட்டன, இத்தனை போராளிகள் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் பெருசா வரும். ஆனா அங்க பார்த்தால் அதாவது சும்மா ஆக்கள் வாழ்ந்த ஒரு அப்பாவி மனுஷர் வாழ்ந்த ஒரு வீட்டுல குண்டு விழுந்திருக்கும், அதுல யாரோ அப்பாவி ஜனம் செத்திருக்கும். இதுதான் நடந்தது உண்மையும் கூட. இதே போலத்தான் இப்ப எங்களுக்கும் புரிய முடிகிறது. அமெரிக்காவின் வான் தாக்குதல்களோ அல்ல எந்த தாக்குதல்களும் கூட அவர்கள் சொல்லுகின்ற சேதத்தை விட உண்மையான சேதம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. நாங்கள் முன்னரும் இந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தோம். ஈரானிடையே 9 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 9 கோடி மக்களும் மிகப்பெரிய நிலப்பரப்பும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய இடங்களிலே நீங்கள் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை அழிக்க முடியாது என்ற உண்மைதான் தெரிய வருகிறது. சரி, இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த இடத்துல இது பதிவு செய்ய வேண்டிய விடயமாகவும் நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த எண்ணெய் வளம் இருக்கின்றதுனால் இந்த மத்திய கிழக்கில் உள்ள இந்த நாடுகள் பணக்கார நாடுகளாக மாறினது என்ற உண்மைதானே. அதனால் ஆசிய நாடுகளில் இருந்து பல தொழிலாளர்கள் அங்கு நோக்கி சென்றார்கள். அதனால் அவர்களும் தங்கள் குடும்பத்தை வளமாக்குவதற்கு அந்த ஒரு காலத்துல இப்ப நாங்கள் இந்த ஐரோப்பாவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியா போல நாடுகளுக்கு வருவதற்கு முன்னர் என்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் போனதெல்லாம் சவுதி அரேபியா, ஓமான் போன்ற இந்த நாடுகளுக்கு தான் சென்று பணம் ஈட்டி வந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்குள்ளே மறைந்திருந்த ஒரு கருத்தை எல்லாரும் சொல்லுவார்கள். அங்கே சென்றால் எங்களை அடிமையாக நடத்துவார்கள், வீட்டுக்கு வேலைக்கு போனால் எங்களை ஒரு மனிதராக பார்க்க மாட்டார்கள், கொடுமைப்படுத்துவார்கள். எங்கள் மீது உதாரணத்துக்கு இலங்கையிலே ஒரு சிங்கள பெண்மணி நாட்டிலே இவ்வளவு கரைச்சல் பட்டு திருப்பி வந்தவன்ற உடல்ல 21 ஆணிகள் உள்ளே இருந்தன. அவ்வாறு கொடுமைப்படுத்தினார்கள். அதாவது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வருவரை மனிதர் என்று இல்லாமல் கொடுமைப்படுத்துவது, சூடு வைப்பது, சுடுதண்ணி ஊற்றுவது, 24 மணித்தியாலும் வேலை செய்ய கொண்டு வேலை வாங்க நினைப்பது, அல்லது ஆண் தொழிலாளர்களாக இருந்தால் உதாரணத்துக்கு ஆடு ஜீவிதம் என்று சொல்லி ஒரு மலையாளத்திலே திரைப்படம் வந்து தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஒரு சவுதி அரேபியாவிலே ஆடு மேய்க்க போன ஒருவர் பட்ட கடினத்தை திரைப்படமாக கூட எடுத்தார்கள். என்னென்னா அங்கே என்னென்ன நடக்கிறது என்று. இந்த உலகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இயங்குவதில்லை. காலத்துக்கு காலம் வல்லரசுகள் மாறுவது போல மாறிக்கொண்டிருக்கும். இவர்கள் இப்போ அது தங்கள் நாட்டிலும் குண்டு விழுகிறது, எங்கள் உயிருக்கும் ஆபத்து, நாங்களும் ஓட வேண்டி இருக்கிறது என்ற அந்த உயிர் பயம் வரும் பொழுதாவது நாங்களும் மற்றவர்களை மனிதர்கள் மாதிரி நினைக்க வேண்டும் என்று சிந்திப்பார்களா? அந்த சிந்தனை சூழ்நிலை உருவாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதை நாங்கள் ஆராய்வது, பொது விடயங்களையும் ஆராய்வது நல்லது என்று நினைக்கிறேன். உண்மைதான். நீங்கள் சொன்னது போல முன்னைய காலங்களில் 80களில் 70களில் 80களில் வந்து இந்த மத்திய கிழக்குக்கு செல்பவர்கள் தான் அதிகம். இலங்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்ற போது அங்கு சென்று வேலைக்காக அங்கு செல்பவர்கள் தான் அதிகம். துறைமுகங்களாக இருக்கலாம், வெவ்வேறு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், கப்பல்களாக இருக்கலாம் என்று சொல்லி. இப்பவும் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மத்திய கிழக்குல வேலை செய்கிறவர்கள் ஆசிய நாட்டவர்கள் அதிகம். அதிலும் இந்தியர்களை இந்தியாவை சேர்ந்தவர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள் என்று அதிகம். இலங்கையை சேர்ந்தவர்கள் பெரும்பாலான தமிழ் மக்கள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு மற்றும் அமெரிக்கா கண்டங்களுக்கு குடிபெயர்ந்ததால் அவர்கள் ஓரளவு குறைவு என்றாலும் சிங்கள மக்களும் பெருமளவில் அங்குதான் போகிறார்கள். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால் இந்த தாக்குதல் வந்து இந்த ஒட்டுமொத்த, அதாவது இது தனிய எண்ணெயை மட்டும் பாதிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜோர்டானில வந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னென்று சொன்னால், அதாவது ஜோர்டானிய அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்துறை சட்டத்தரணிகள், மற்றது பொதுமக்களின் பிரதிநிதிகள் ஒரு பகிரங்க கடிதத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், அமெரிக்கா படையினரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் அமெரிக்க படையினர் அங்கு இருப்பதால் தங்களுக்கு தேவையில்லாத ஒரு போருக்குள் தாங்கள் இழுத்துச் செல்லப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் குவைத்தில் இருக்கின்ற சீன நிறுவனத்தின் மீது ஏவுகணை வீழ்ந்திருக்கின்றது. அதை ஈரான் சொல்கின்றது தங்களது ஏவுகணை இல்லை, இவர்கள் அடித்த பெட்ரியாட் ஏவுகணை அந்த சீன நிறுவனத்தின் மீது விழுந்திருக்கலாம்.
இன்னொரு தரப்பு கூறுகிறது சீன நிறுவனத்தின் மீது உள் வீட்டிலிருந்து இடம்பெற்ற இந்த தாக்குதல் வந்து இதை வந்து இந்த போரை திசை திருப்புவதற்காக நிகழ்ந்தது. அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லாம் குழம்பி போயிருக்கின்றது. யார் யாரை அடிக்கிறார்கள், எவர் அடிக்கிறார்கள் என்று. பொருளாதாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் கூறியது போல எரிசக்தி துறை மட்டும் பாதிக்கவில்லை. இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், மற்றும் ஏற்றுமதி துறையாக இருக்கலாம், இறக்குமதி துறையாக இருக்கலாம், போக்குவரத்து துறையாக இருக்கலாம், சுற்றுலா பயணத்துறையாக இருக்கலாம் என்று எல்லாமே ஸ்தம்பித்து போகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் எண்ணெய் வளம் இருப்பதால் மிகவும் செல்வந்த நாடுகளாக இருந்தார். அந்த செல்வந்த நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு சென்று அங்கு கொடுத்தவர்கள் மேற்குலக நாடு. அவர்கள் தொழில்நுட்பத்தை கொடுத்து எவ்வாறு எண்ணெயை அகழ்ந்தெடுப்பது, சுத்திகரிப்பது என்றது கொடுத்து அவர்களை தங்கள் கையுக்குள் வைத்திருந்ததால் இன்று இதுவரை காலமும் அது சுமூகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இன்று எதிர்த்து ஒருவர் கேள்வி கேட்க அல்லது எதிர்த்து ஒருவர் நிற்க ஆரம்பித்த பிற்பாடு எல்லாம் அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றது. இந்த மாற்றம் வருமாக இருந்தால் உண்மையிலே தொழிலுக்காக செல்லுகிறார்கள், பெண்கள் செல்கிறார்கள், ஆண்கள் செல்கிறார்கள், எல்லாருக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கும் இதன் குண்டுகள் விழுகிறது, தொழிலாளர்கள் விட்டு நாட்டை விட்டு போகிறார்கள், நாங்கள் தான் தொழில் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுதாவது அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லம். ஏனென்றால் இந்த எண்ணெய் வளத்துக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட்டால் உங்கள் நாடுகளிலே பணக்கார நாடுகளிலிருந்து நீங்கள் ஏழைகளாக மாற வேண்டும். ஏழைகளாக இருந்துவிட்டு பணக்காரராக மாறுவது இலகு, ஆனால் பணக்காரராக வாழ்ந்துவிட்டு ஏழையாக மாறுவது மிக கடினம். அந்த சூழ்நிலைகளும் வரலாம் என்கின்ற செய்தி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம். நல்லது. இப்பொழுது இந்த இஸ்ரேல் சம்பந்தமாக என்ன தகவல் இருக்கின்றன? நெத்தன்யாகு அமெரிக்காவிலிருந்து திரும்பி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். இப்பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்ற தகவல்களை கொஞ்சம் நேயர்களுக்கு கூற முடியுமா? உண்மைதான். இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அங்கு அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்தார், மார்க்கோ ரூபியோ வெளியுறவு செயலாளரை சந்தித்திருந்தார், பீட் ஹெக்ஸத்தை சந்தித்திருந்தார், எல்லோரிடமும் செனட்டர்களை கூட பெருமளவில் சந்தித்து உரையாடியிருந்தார். அவர் இந்த போரை மீண்டும் ஒரு முழு வீச்சில் ஆரம்பிப்பதற்கான ஒரு முயற்சியுடன் தான் அங்கு சென்றதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பயணம் வந்து தோல்வியில் முடிந்திருப்பதாக இப்போது கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலின் கதையை கேட்டு ஒரு மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க அமெரிக்கா விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த என்பிசி செய்தி என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த போரினால் அமெரிக்க அதிபர் மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறார் என்றுதான் அந்த செய்தி நிறுவனம் கூட போட்டிருக்கிறது. ஆனால் இருந்த போதும் பீட் ஹெக்ஸத்துடனும் மார்க்கோ ரூபியோவுடனும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இயலுமானவரை இந்த ஈரான் போரை வந்து முழுமையாக நடத்துவதற்கான பிரயத்தனங்களை மேற்கொண்டதாகவும், ஆனால் அவருக்கு அந்த போரை, அதாவது அமெரிக்காவை இஸ்ரேலின் பக்கம் தள்ளுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த லின்சி கிரஹாம் என்ற மரணம் வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரம் இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை ஒன்றை கூறியிருக்கின்றது, உயர் அதிகாரிகளை கொல்வதற்கான திட்டத்தை, அதாவது இஸ்ரேலின் உயர் அதிகாரிகளை கொல்வதற்காக ஈரான் வகுத்த திட்டங்கள் பலவற்றை தாங்கள் மொசாட் முறியடித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும், இந்த நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் அளவில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. தங்கள் மொசாட்டின் உயர் அதிகாரி ஒருவர் வளைகுடா நாட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று. ஆனால் அவரின் பேர் விவரங்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை. இஸ்ரேல் அதுக்கு சொன்ன காரணம் என்னென்று சொன்னால், அதை ஊடகங்கள் எவ்வாறு பார்த்தது என்று சொன்னால், வளமையாக இஸ்ரேல் அந்த மொசாட்டின் உயர் அதிகாரிகள் இறப்பதை கூறுவதில்லை. ஆனால் இந்த முறை அதை கூறியிருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். இதனிடையே இஸ்ரேலின் இந்த ஜிவாட்டி என்ற பிரிகேட்டை சேர்ந்த ஒரு பட்டாலியன்ல இருந்த 100 படையினர் தங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு கட்டளை அதிகாரிகளுக்கும் சொல்லாமல் வீட்டுக்கு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. அது கட்டளை அதிகாரியுடன் ஏற்பட்ட முரண்பாடு மற்றும் அவர்களை தொடர்ச்சியாக காசா பகுதிக்கு மீண்டும் மீண்டும் அவர்களை அனுப்பி கொண்டிருந்ததால் ஏற்பட்ட விரக்தியும் என்று கூறப்படுகிறது.
இதனிடையே பிரித்தானியாவை தளமாக கொண்ட அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அனைத்துலக மன்னிப்பு சபை இந்தியாவை கடுமையாக சாடி இருக்கின்றது. இந்தியா இப்போதும் பெருமளவான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருப்பதாகவும், இந்த இனப்படுகொலையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு பங்குதாரராக இருப்பதாகவும், இந்தியா இஸ்ரேலுக்கு அனுப்பிய ஆயுத பட்டியலை தாங்கள் எடுத்திருப்பதாகவும், அந்த ஆயுத பட்டியலை எடுத்து அதில் பொதுமக்களுக்குரிய விநியோகங்கள் என்ன, படையினருக்கான விநியோகங்கள் என்ன என்பதை தாங்கள் தரம் பிரித்து, ஏனென்றால் இந்தியா சொல்லுகின்றது இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் டுயல் பர்பஸ், அது பொதுமக்களுக்கானது என்று உதிரிப்பாங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அந்த பட்டியலை எடுத்து அதை அரசி ஆராய்ந்து அதை தரம் பிரித்துத்தான் இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு நீண்ட அறிக்கையை இந்தியாவை கடுமையாக சாடி இருக்கிறது. இந்த இனப்படுகொலை நடக்கின்ற நாட்டுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆயுத விநியோகங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஹெப்ரோன் ரக ட்ரோன்களால் தான் பெருமளவான சிறுவர்கள் கூட அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கடுமையான அறிக்கை ஒன்றை பிரித்தானியாவை தளமாக கொண்ட இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த 2023ஆம் ஆண்டு காசா போர் ஆரம்பித்ததில் இருந்து இஸ்ரேல் கிட்டத்தட்ட $1 பில்லியன் இந்த ஊடகங்களுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு, இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று இன்ஃபுளுசராக செயற்படுபவர்களுக்கு, ஒவ்வொரு நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள், அவர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று $1 பில்லியன் இந்த பிரச்சாரத்துக்காக இஸ்ரேல் செலவிட்டிருப்பதாக இப்போது அதை பிரித்து போட்டிருக்கார்கள். எத்தனை மில்லியன் யார் எந்தெந்த துறைக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஆம், இந்த இடத்துல குறிப்பிட்டாக வேண்டும் என்னவென்றால், பிரச்சாரம் மக்களின் மனதை மாற்றுகிறது, விளம்பரம் மாற்றுவது போல. 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்னே வின்சென்ட் சர்ச்சில் மிக திறமையாக செய்யப்பட்ட வின்சென்ட் சர்ச்சிலே மக்கள் நிராகரித்து வேறு தெரிவு செய்வதற்கு காரணம் என்பது ஸ்டாக்ஹோம் என்கின்ற ஒரு விளம்பர நிறுவனம் அவருக்கு எதிராக எவ்வாறு வேறு ஒருவரை தெரிவு செய்யலாம் என்றதுக்காக வேலை செய்து. இப்பவும் கூட இப்ப முன்னைய மாதிரி இந்த தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதை விட இந்த ஊடகங்களின் ஊடாக செய்கின்ற பிரச்சாரங்களும் செலவழிக்கின்ற பணமும் தான் இன்றைக்கு அரசியலையும் ஆட்சியையும் தீர்மானிக்கிறது. உலகம் முழுக்க நடக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவை ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ரஷ்யா பின்னால் இருந்து செயற்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவரை வரை பண்ண வேண்டும் என்று சொல்லி ரஷ்யா வேலை செய்ததாக குறிப்பிடுவார்கள். இப்பவும் கூட கூறுவார்கள் என்னவென்றால், ஒரு கட்சி வெல்ல வேணும், ஆட்சிக்கு வர வேணும் என்றால் நிறைய காசு இருக்கணும், இந்த ஊடகங்களின் ஆக்களை வச்சு நாங்கள் நிறைய பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பரப்புரையை தான் இன்றைக்கு இஸ்ரேல்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதே நிலைமை எங்கள் நாட்டிலும் இருக்கிறது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலும் வர இருக்கிறது. இதே போலத்தான் அணுகுமுறைகள் இருக்கின்றன. முடிந்தால் நாங்களும் அதிலே ஏதாவது மக்களுக்கு தெளிவூட்டக்கூடிய செய்திகளையும் வழங்கலாம். சரி, இப்பொழுது வருவோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த யுத்த நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதாவது உக்ரைன் சில செய்திகளை பார்த்தேன். உக்ரைன் இப்போது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல, ஈரானுக்கும் ஈரான் சார்ந்த நாடுகளுக்கும் நான் ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்திருக்கிறேன். என்னை தாண்டி நீங்கள் செல்ல முடியாது, நான் இப்பொழுது புதிய போர் முனையை திறந்திருக்கிறேன் என்று. அங்கே என்ன நிலைமை, என்ன நடக்கிறது? ரஷ்யாவில் தொடர்ச்சியாக இருதரப்பும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், அதாவது ஒரு சாதனையை தான் சொல்ல போகிறேன் என்னென்று சொன்னால், இதுவரையில் அந்த உலகிலேயே இல்லாத அளவுக்கு 35,000 தடைகளை தங்கள் மீது போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 35,000 தடைகளையும் தாங்கள் தாண்டி வந்தது இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். இனிவரும் காலங்களில் இந்த தடைகளை எல்லாம் எவ்வாறு தாண்டுவது என்பதற்கு தாங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பார்கள். இதனிடையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இன்று ரஷ்யா உக்ரைன் மேற்கு பகுதியில் இருக்கின்ற லிவ் பகுதிக்கு மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. அங்குதான் இந்த நேட்டோ படையினரின் அண்டர் கிரவுண்ட் பங்கர்கள் இருக்கின்றன. இந்த போர் ஆரம்பித்த சில வாரங்களில் கூட 4 வருடங்களுக்கு முன்னர் ஹின்சால் ஏவுகணையை ரஷ்யா முதலில் அங்குதான் பயன்படுத்தி இருந்தது, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஆனால் இன்று நடந்த தாக்குதலில் ஒரு ஏவுகணை போலந்தின் எல்லையில் இருந்து 90 மைல் உள்ளுக்குள் வீழ்ந்திருக்கிறது. அது
வயல்வெளிக்குள் வீழ்ந்ததால் சேதங்கள் ஏற்படவில்லை. சேட்டலைட் படங்களில் பார்க்கும் போது அது மிகப்பெரிய ஒரு குழியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது அதை போலந்தால் இடைமறிக்கவும் முடியவில்லை. ஆனால் போலந்து இப்போது நேட்டோ இதற்கு பதிலடி கொடுக்குமா என்றால் இல்லை. நேட்டோ அவர்கள் அது தவறுதலாக வந்தது என்றுதான் கூறுவார்கள். அதே சமயம் உக்ரைன் துறைமுக பகுதியை ரஷ்யா தொடர்ந்து தாக்கி அளிப்பதால் உக்ரைன் வட்டி விகிதம் 15% உயர்த்தி இருப்பதாகவும், அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த துறைமுகங்களால் மாதம் ஒன்றுக்கு வருகின்ற $10 பில்லியன் உக்ரைன் இழந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனிடையே இந்த டெலிகிராம் சேனலின் பவுண்டரை அவர் முந்தி ரஷ்ய பிரஜையாக இருந்தவர், இப்போது துபாயில் தான் அவர் சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கின்றார். அவரை இப்போது ரஷ்யா தேடுவோரின் பட்டியலில் சேர்த்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் அவர் அவரின் டெலிகிராம் சேனல்களின் ஊடாக உக்ரைன் புலனாய்வு துறையினர் சிறுவர்கள் சிறுமிகளை குறிவைத்து அவர்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு இவர்கள் இடம் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் என்று நினைக்கிறேன், பிரான்சுக்கு வந்த போது பிரான்ஸ் அவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தது, பிறகு விடுவித்திருந்தார்கள். அப்போ இப்ப கூறுகிறார்கள் என்று சொன்னால் பிரான்ஸ் இவ்வாறான ஒரு உடன்பாட்டை அவருடன் மேற்கொண்டு விட்டுத்தான் அவரை விடுதலை செய்திருக்க வேண்டும் என்று ரஷ்யா கூறுகிறது. ஆனால் இப்போ ரஷ்யா அவரை தேடுவோர் பட்டியலில் வைத்திருக்கின்றது. அதே சமயம் இப்ப லின்சே கிரஹாம் கொண்டு வந்த ரஷ்யா மீதான தடையை அமெரிக்காவின் செனட் சபை 86க்கு 12 வாக்கு எண்ணிக்கையில் அதை அனுமதித்திருக்கின்றது. அதாவது ரஷ்யா மீதான தடையை போட்டிருக்கிறார்கள். மற்றும்படி இந்த துறைமுகங்களை பொறுத்தவரையில் கருங்கடல் துறைமுகம், உக்ரைன் கருங்கடல் துறைமுகம் முற்றாக மூடப்பட்ட ஒரு நிலையை, முற்றாக பயன்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் உக்ரைன் தானியங்களை ஏற்றி சென்ற கப்பல் தாக்கப்பட்டிருந்தது கருங்கடலில். அது 2 நாட்களுக்கு பின்னர் இன்று முற்றாக மூழ்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். நேற்று நாங்கள் இன்னொன்று செய்த இந்த தாயக சம்பந்தமான இந்த நிகழ்வுக்கு நிறைய பேருடைய பார்வை, நிறைய பேருடைய கேள்விகளும் நிறைய பேருடைய கமெண்டும் வந்திருக்கிறது. பலருடைய கேள்விகள் இருக்கின்றன. வேறும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதன் கீழே பட்டியலிடுங்கள். நாளை அது சம்பந்தமான இன்னொரு நிகழ்வை தனியாக நடாத்தவிருக்கிறோம். அப்படியான செய்திகள் உங்களுக்கு தேவைப்படும், பயனுள்ளதாக இருந்தால் அது ஒரு பரீட்சார்த்தமாகத்தான் நாங்கள் செய்து பார்த்தோம். அது பலருக்கிடம் சென்று சேர்ந்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவதற்கு உங்கள் ஆதரவு தேவை. அதே போல உங்கள் கேள்விகளை போடுங்கள். முடிந்த வரைக்கும் எங்கள் இந்த அறிவுக்குட்பட்ட வகையிலே, தேடலுக்குட்பட்ட வகையிலே நாங்கள் பதில்களை தருவோம் என்ற இதை கூறிக்கொண்டு இந்த சேனலுக்கு நாங்கள் முன்னர் கேட்டுக்கொண்டது போல உங்களுடைய ஆதரவை வழங்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இந்த செய்திகள் எல்லாருக்கும் சென்று செல்ல வழி செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அருள் கூறியது போலதான் நீங்கள் உங்கள் கேள்விகளை தொடர்ந்து அனுப்புங்கள். உங்களுக்கு அதாவது எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் பகுதியாக கேள்விகளை செலக்ட் பண்ணி பதிலளிக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலளிப்போம். மற்றும் இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு சென்றடைவதற்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணீர்கள் என்று சொன்னால் பெரும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.